பலர் இன்னைக்கு கிட்னி ஸ்டோனுனாலே நேரே சர்ஜரி பண்ணிக்கிறாங்க, இல்லை லேப்ரோஸ்கோபிக்கு உள்ளாடி போயிடுறாங்க. ஏங்க அந்த அளவுக்கு நீங்கள் போய் சர்ஜரி பண்ணணும்? ஏன்னா சீரியஸாக நான் சொல்கிறேன், பெஸ்ட்டான கிளினிக்கலி ப்ரூவனான ஒரு சயின்டிஃபிக்கல் எவிடன்ஸ் உள்ள மெடிசின் தான் பெர்பீரிஸ் வல்காரிஸ்ன்ற மெடிசின். அடிக்கடி கிட்னி ஸ்டோன் வர்ற நபர் நீங்களா இருந்தீங்க அப்படின்னாலோ, இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவது கிட்னி ஸ்டோன் இருக்குது அப்படின்னாலோ, ஸோ டெஃபினட்டாக உங்களோட ஸ்டோன் வந்து ஒரு 7 mmக்கு கீழே இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த பெர்பீரிஸ் வல்காரிஸ் வந்து அழகாக யூரின்ல வந்து நீங்கள் கையில் வந்து எண்ணி ஒன்னா எடுக்கிற அளவுக்கு உங்க கையில கொடுத்துரும். ஏன் அப்படின்றதும் தெளிவா வந்து உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த பெர்பீரிஸ் வல்காரிஸோட காமன் நேம் என்னன்னா பார்பரி அப்படின்றதும், ஸோ இதோட ஃபேமிலின்னு பாத்தீங்கன்னா பார்பிடேசியா ஃபேமிலியை சேர்ந்தது. இதோட ரூட்ல இருக்கிற பார்க்க தான் இதுல மருத்துவ தன்மைக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதை அப்படியே மேசரேட் பண்ணி ஹோமியோபதிக் மதர் டிஞ்சரா வந்து மாத்திடுவாங்க. இதுக்கு உள்ளாடி இருக்கிற ஆக்டிவ் கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் பார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா பெர்பீரின். இதுதான் முக்கியமான ஆல்கலாய்ட். சோ அதை தாண்டி ஆக்சிகாந்தின், பெர்பிமைன், பால்மிடைன், டானின்ஸ் போன்ற ஆக்டிவ் ஆல்கலாய்ட்ஸ் வந்து இதுக்கு கூட வந்து காணப்படுது. ஒரு நபருக்கு வந்து ஸ்டோன் ஏற்பட்டா அவருக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, அழுத்தம் கொடுக்க கூடாது, ரிலாக்ஸேஷன் தேவை. ஏன்னா கிட்னி டிஷ்யூஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்பாஸ்மோடிக்கா இருக்கும்போது பெயின் ஜாஸ்தி ஆகும். அப்ப அதுல ஒரு ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் எஃபெக்ட் இருந்தாதான் அந்த பெயின் நமக்கு குறைவா தெரியும். அதை இந்த பெர்பீரின் வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது என்ன தேவை? யூரினரி ஃப்ளோ வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும். சோ அதுவும் இந்த மெடிசின் வந்து உதவி செய்யுது. அடுத்தது கிட்னி டிஷ்யூல இருக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸையும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஸ்மூத் மசில் ரிலாக்ஸண்டா ஹெல்ப் பண்ணுது. சோ அதனால அந்த மசில்ஸ் ரிலாக்ஸண்ட், அந்த ஸ்டோன்ஸை வந்து வெளியில அந்த ஃப்ளோவை அதிகப்படுத்துறதுனால அழகா ஒரு 7 mmக்கு கீழே இருக்கிற ஸ்டோன்கள் யுரித்தர் வழியாவே வெளியில வர்றதுக்கு வந்து உதவி செய்யும். சோ இன் கேஸ் அதுக்கு மேல இருக்குது அப்படின்னா ஸ்டோன்ஸை வந்து பிரேக் பண்ணக்கூடிய மெடிசின்ஸும் எடுத்து தான் நம்ம வந்து இந்த பெர்பீரிஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அதுக்கு கீழே இருக்கிற எல்லா ஸ்டோன்ஸையுமே டெஃபினட்டா இந்த பெர்பீரிஸ் மெடிசின் உங்களோட ஸ்கேன்ல எத்தனை ஸ்டோன் இருக்கோ அதை வெளியில வந்து நீங்க யூரின்ல ஒன்னொன்னா எடுத்து கவுண்ட் பண்ற அளவுக்கு அழகா வெளியில கொண்டு வந்து தர வல்லமை வாய்ந்தது இந்த மெடிசன். அதோட இந்த மெடிசன் வந்து பைல் செக்ரீஷனை அதிகப்படுத்துது, நம்மளோட லிவரையும் சேர்த்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு உதவி செய்யுது. இன்கேஸ் வந்து கால் பிளாடர் ஸ்டோன் இருந்தாலும் அதுக்கு இது ஒரு சப்போர்ட்டிவ் எஃபெக்ட்ஸா வந்து உதவி செய்யுது. ஆனா முக்கியமா இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து கிட்னி ஸ்டோனை நோக்கினது தான். ஸோ இந்த தாவரத்தோட நேட்டிவ்னு பார்க்கும்போது யூரோப், நார்த் ஆப்பிரிக்கா அண்ட் வெஸ்டர்ன் ஏஷியா தான். வரலாற்றில் நீங்க பாத்தீங்கன்னா பெர்ஷியன் மெடிசின்ஸ்ல வந்து லிவருக்கும் கிட்னிக்கும் கிட்னி ஸ்டோன்ஸுக்கும் வந்து பல வரலாற்றில் வந்து தரவுகள் இருந்தாலுமே ஒரு 18-19ஆம் நூற்றாண்டுல தான் இது ஹோமியோபதிக் மெடிசின்ஸ்க்கு உள்ளாடி வந்ததுக்கு அப்புறம் இது வந்து இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா பலரோட கிட்னி ஸ்டோனுக்கு வந்து வழிவகை செய்து. டெஃபினட்டா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து 7 mmக்கு கீழே இந்த ஸ்டோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மெடிசின்ஸை வந்து டெஃபினட்டா வந்து உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ என்னோட கன்சல்டிங் உங்களுக்கு தேவைன்னா என்னோட வெப்சைட் வந்து www.drchristianleo.com வந்து நீட் ஹெல்ப்புக்குள்ள அடிவாங்க. நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். நன்றி.